தென்னிலங்கை அரசியலில் பரபரப்பு. சஜித்துடன் முரண்பட்டு கோபமாக வெளியேறிய நாமல். கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக குடும்ப உறுப்பினர் ஒருவரின் வாக்குமூலம். சுற்றுச்சூழலை அழித்து அபிவிருத்தி அடைய முடியாது. வடக்கிலிருந்து குறைபாடுகளுடன் சேவையில் ஈடுபடும் சொகுசு பேருந்துகள் தொடர்பில் முறையிடுங்கள். மன்னாரில் சோசலிச இளைஞர் சங்கம் சார்பில் கருப்பு ஜூலை நினைவூட்டல் துண்டு பிரசுரம் விநியோகம். இலங்கை தமிழ் மக்களுக்கு நீதி கோரி லண்டனில் கருப்பு ஜூலை நினைவேந்தல் போராட்டம். உயிர்த்த ஞாயிறு வழக்கில் அதிரடி திருப்பம். சிறைசாலை முன்வைத்து முக்கிய வாதங்கள். இலங்கைக்கு அமெரிக்கா வைத்த செக் அதிர்ச்சியில் அனூர் அரசு. அர்ச்சுனா எம்பிக்கு பிடியாணை உத்தரவு. மாகாண சபை தேர்தலை அரசு திட்டமிட்டு பிற்படுத்துகிறது. முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு. கருப்பு சூளையும் உயிர்த்த ஞாயிறும் அரசியல் மாற்றங்களை உருவாக்கின. இனவாதம் மீண்டும் வரக்கூடாது. பிமல் ரத்நாயக்க. தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு அரசியல் தீர்வு வழங்க அரசு தயாரா? நிசாம் காரியப்பர் கேள்வி. சமகால அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்றிணையும் எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கை தோல்வி அடைந்துள்ளதாக தென்னிலங்கை அரசியல் மட்டத்தில் தகவல் வெளியாகியுள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பொதுஜன பெரமுன உள்ளிட்ட கட்சிகள் ஒன்றிணைந்து பலமான எதிர்க்கட்சியை உருவாக்க நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நடவடிக்கை எடுத்திருந்தார். எனினும் சஜித் பிரேமதாசவின் தீர்மானங்கள் காரணமாக தோல்வி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பல எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நேற்று விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இதன்போது கடும் கோபமடைந்த நாமல் ராஜபக்ச அங்கிருந்து இடைநடை வெளியேறியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் எதிர்க்கட்சி தலைவர்களின் சிறப்பு கூட்டம் நேற்று நடைபெற்றுள்ளது. இக்கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ், திலீத் ஜெயவீர, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச, முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். எனினும் கூட்டத்தின் இடையில் நாமல் ராஜபக்ச அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு நடவடிக்கை என கூறியபடியே நாமல் கோபமாக வெளியேறி கூறப்படுகிறது. எனினும் நாமல் அவ்வாறு கூறியதற்கான காரணம் தெரியவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் சகோதரியின் மகன் கோட்டாபயவுக்கு எதிராக கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த வாக்குமூலத்தில் அடங்கியுள்ள தகவல்களின்படி கோட்டாபய ராஜபக்சவுக்கு பாரிய சிக்கல் ஏற்படுவதோடு சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என தெரிய வந்துள்ளது. கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினால் கோட்டாபய ராஜபக்ச மற்றும் சுகீஸ்வர பண்டார ஆகியோருக்கு எதிராக பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது சுகீஸ்வர பண்டார அவருடைய தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றினார். அதற்காக அவர் சம்பளம் பெற்றார். அது மட்டுமின்றி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியான பின்னரும் விசேட ஜனாதிபதி திட்டத்தை உருவாக்கி அதிலிருந்தும் அவருக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பிலும் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு கோட்டாபய ராஜபக்சவிடமும் வாக்குமூலம் பெற்றிருந்தது. தற்போது சுகீஸ்வர பண்டார கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு கோட்டாபய ராஜபக்சவிடம் 2 வாக்குமூலங்களை பெற்றுள்ளது. முதல் வாக்குமூலத்தில் சுகீஸ்வர பண்டாரவிற்கு தனிப்பட்ட செயலாளர் என்ற முறையில் இந்த சம்பளம் வழங்கப்பட்டது என்று அவர் கூறியுள்ளார். ஆனால் 2வது வாக்குமூலத்தில் அந்த சம்பளம் சுகீஸ்வரவுக்கு வழங்கப்படவில்லை என்றும் தவறுதலாக வேறொரு செயலாளருக்கு வழங்கப்பட்டது என்றும் கூறியுள்ளார். அவர் குறிப்பிட்ட அந்த செயலாளர் நந்தன மற்றும் மஹிந்த ஆகியோரின் இளைய சகோதரியான பிரீத்தி ராஜபக்சவின் மூத்த மகன் முன்னாள் கடற்படை அதிகாரியான மாலக்க சந்திரதாச, அவருடைய தந்தை வைத்தியர் லலித் பிரியலால் சந்திரதாச. மாலக்க சந்திரதாச கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது செயலாளராக பணியாற்றியதாகவும் அந்த சம்பளம் கொடுக்கப்பட்டது என்றும் 2வது வாக்குமூலத்தில் கோட்டாபய தெரிவித்துள்ளார். முதலில் சுகீஸ்வர பண்டாரவிற்கு சம்பளம் கொடுத்ததாக சொல்கிறார். 2வது வாக்குமூலத்தில் இல்லை, அவருக்கு கொடுக்கவில்லை, தவறுதலாக எனது செயலாளராக இருந்த மாலக்க சந்திரதாசவிற்கு தான் கொடுத்தேன் என்றார். இதனைத் தொடர்ந்து கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு மாலக சந்திரதாசவை அழைத்து விசாரணை நடத்தியுள்ளது. கடந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதி அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் மாலக்க சந்திரதாச வாக்குமூலத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
நான் ஒரு சதம் கூட வாங்கவில்லை. கோட்டாபய ராஜபக்ச மாமா சொல்வது அப்பட்டமான பொய் என்று தெளிவாக கூறியுள்ளார். நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கோட்டாபய ராஜபக்சவின் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை. வேறு எந்த ஒரு பதவியிலேயோ பணியாற்றவில்லை. எந்த ஒரு சம்பளமோ பணமோ கொடுப்பனவோ வாகனமோ அல்லது வேறு எதுவும் நான் பெறவில்லை. அப்படி ஏதேனும் சொல்லியிருந்தால் கோட்டாபய ராஜபக்ச மாமா சொல்வது அப்பட்டமான பொய் என தெளிவாக தெரிவித்துள்ளார். அதனால் இதுகுறித்து தொடர்ந்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. எனவே 1982 ஆண்டின் 12ஆம் இலக்க பொது சொத்து சட்டத்தின் கீழ்தான் இந்த விசாரணைகள் நடைபெறுகின்றன. இதன் அடிப்படையில் சுகீஸ்வர பண்டார கைது செய்யப்பட்டது போலவே கோட்டாபய ராஜபக்சவையும் கைது செய்ய வாய்ப்புள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவால் வழித்தட அனுமதி வழங்கப்பட்டு வடக்கு மாகாணத்திலிருந்து ஏனைய மாகாணங்களுக்கு சேவையில் ஈடுபடும் சொகுசு பேருந்துகளில் ஏதேனும் குறைபாடுகள் காணப்பட்டால் வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைக்கு பொதுமக்கள் முறைப்பாடு செய்ய முடியும் என அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் சு விமலேஸ்வரன் தெரிவித்தார். வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள செய்தி குறிப்பிலே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவால் அனுமதி வழங்கப்பட்டு பேருந்துகளிலும் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் திடீர் பரிசோதனைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைவாக மன்னார் கட்பட்டை வழித்தடத்தில் சேவையில் ஈடுபட்ட பேருந்தில் அதிகார சபையின் திடீர் பரிசோதனைகள் சோதனைகளை மேற்கொண்டனர். இதன்போது குறித்த பேருந்து செல்லுபடியான வழித்தட அனுமதி பத்திரத்தை கொண்டிருக்கவில்லை என்பதுடன் பயணிகளுக்கு பயணச்சீட்டுகளும் வழங்கப்பட்டிருக்கவில்லை என்பது கண்டறியப்பட்டது. இக்குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அதிகார சபையால் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டது. இந்த முறைப்பாட்டுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் முடிவில் உரிய அனுமதி நிபந்தனைகளை மீறியமைக்காக குறித்த பேருந்துக்காக 20,000 ரூபாய் நிர்வாக தண்டப்பணமாக விதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு உத்தியபூர்வமாக அறிவித்துள்ளது. எதிர்காலத்தில் இவ்வாறான சோதனை நடவடிக்கைகள் வடக்கு மாகாணம் முழுவதும் மேலும் தீவிரப்படுத்தப்படும். அண்மை காலமாக சில சொகுசு பேருந்துகளின் சேவைகள் தொடர்பில் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு முறைப்பாடுகள் அதிகார சபைக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. குறிப்பாக பேருந்தின் ஆசனங்களை சரிப்படுத்த முடியாத நிலை காணப்படுதல், ஆசனங்களில் மூட்டை முடிச்சு கடைக்குள்ளான சம்பவங்கள் மற்றும் குளிரூட்டி முறையாக செயற்படாமை போன்ற பல குறைபாடுகள் தொடர்பில் பயணிகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். எனவே பயணிகள் இத்தகைய சொகுசு பேருந்துகளில் பயணம் செய்யும் போது மேற்கண்டவாறான குறைபாடுகளை அல்லது முறைகேடுகளை எதிர்கொண்டால் அதற்கான தகுந்த ஆதாரங்களுடன் 071909090 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தமது முறைப்பாடுகளை தாமதமின்றி அனுப்பி வைக்க முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 30 ஆண்டுகால போருக்கு வழிவகுத்த கருப்பு ஜூலை இனக்கலவரம் இடம்பெற்று 43 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் கடந்த கால வடுக்களில் இருந்து மீட்டு நாட்டில் இன நல்லிணக்கத்தை பலப்படுத்தும் நோக்கில் சோசலிச இளைஞர் சங்கத்தின் மன்னார் கிளையின் ஏற்பாட்டில் நேற்று மாலை மன்னார் பேருந்து நிலைய பகுதியில் விசேட துண்டு பிரசுரம் விநியோகம் முன்னெடுக்கப்பட்டது. 1983 ஆண்டு ஜூலை மாதம் இலங்கையில் கட்டவிழ்த்து விடப்பட்ட கருப்பு ஜூலை இனக்கலவரமானது நாட்டின் வரலாற்றில் அழியாத வடுக்களையும் எண்ணற்ற உயிர் அழிவுகளையும் சொத்து நாசங்களையும் ஏற்படுத்தியதுடன் நீண்டகால உள்நாட்டு போருக்கும் அடித்தளம் அமைத்தது. இத்தகைய துயரமான சம்பவங்கள் மீண்டும் இப்பகுதியில் எக்காலத்திலும் தலை தூக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன்போது கடந்த காலத்தில் ஏற்பட்ட இன ரீதியான முரண்பாடுகள் மற்றும் பிளவுகளை களைந்து அனைத்து மக்களும் சகோதரத்துவத்துடனும் சமத்துவத்துடனும் ஒற்றுமையாக வாழ வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தும் துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கும் பேருந்து நிலைய பகுதிக்கு வருகை தந்தவர்களுக்கும் வழங்கி வைக்கப்பட்டன. இனிவரும் காலங்களில் நாட்டில் மக்களுக்கிடையே இன ரீதியான மோதல்களோ அல்லது கலவரங்களோ ஒருபோதும் உருவாகக்கூடாது என்ற வலுவான செய்தியை துண்டு பிரசுரம் ஊடாக சோசலிச இளைஞர் சங்கம் பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற காலத்தில் சுரேசாலை இந்தியாவில் இருந்ததாகவும் அதனால் அவர் தாக்குதலை திட்டமிட்டு நடத்தினார் என்பது சாத்தியமற்ற விடயமாகும் என சட்டத்திறனிகள் வாதிட்டுள்ளனர். அத்தோடு பாதுகாப்பு தொடர்பான எச்சரிக்கைகளை முன்வைத்ததன் பின்னர் அரசியல் தலையீட்டின் காரணமாக சுரேசாலை தனது பதவியிலிருந்து மாற்றப்பட்டு மலேசியாவுக்கு அனுப்பப்பட்டதாக சட்டத்திறனிகள் வாதங்களில் தெரிவிக்கின்றனர். மேலும் தீவிரவாதத்தை எதிர்கொள்ள ராணுவம் மற்றும் போலீசார் மற்றும் பிற அமைப்புகளை இணைக்கும் திட்டம் ஒன்றை சுரேசாலை முன்வைத்ததாகவும் ஆனால் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை எனவும் கூறப்படுகின்றது. பிரான்சில் ஆசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் பெறச் சென்ற சிஐடி அதிகாரிகளின் நடவடிக்கைகள் குறித்து சுரேசாலை தரப்பு கேள்வி எழுப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்கா, இலங்கை உட்பட 60 நாடுகளின் பொருட்கள் மீது 10% மற்றும் 12.5% புதிய வரிகளை விதிக்க உள்ளதாக ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% வரி விதிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அர்ஜென்டினா, பங்களாதேஷ், பிரித்தானியா, கம்போடியா, கனடா, ஈக்வடோர், குவாத்தமாலா,
ஒண்டுராஸ், இந்தியா, இந்தோனேசியா, ஜோர்தான், மலேசியா, மெக்சிகோ, பாகிஸ்தான், இலங்கை, டிரினியாட் மற்றும் டொபாகோ ஆகிய நாடுகளின் பொருட்களின் மீது அமெரிக்கா 10% வரியை விதிக்க உள்ளது. அமெரிக்கா, இலங்கை உட்பட 60 நாடுகளின் பொருட்கள் மீது 10% மற்றும் 12.5% புதிய வரிகளை விதிக்க உள்ளதாக ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது தவிர சீனா உள்ளிட்ட 38 நாடுகளுக்கு 12.5% வரியை விதிப்பதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. அத்துடன் ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட 60 வர்த்தக பங்காளி நாடுகளின் பொருட்கள் மீது அமெரிக்கா இந்த புதிய வரியை அறிமுகப்படுத்துகின்றது. அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கும் நோக்கில் கடந்த ஆண்டு தேசிய அவசரகால சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட 10% முதல் 50% வரையிலான பரஸ்பர வரிகளை விதிக்க கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்க உயர் நீதிமன்றம் ரத்து செய்தது. இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உலகளாவிய வரி என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வெள்ளை மாளிகையின் புதிய முயற்சியாக இது அமைகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. கோட்டை போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக தொடரப்பட்டுள்ள வழக்கில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. இதனையடுத்து அர்ச்சுனா ராமநாதனை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் வகையில் பிடியாணை பிறப்பித்து கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாகாண சபையை பலப்படுத்தி தமிழ் மக்களுக்கான அதிகார பரவலாக்களை உறுதிப்படுத்துவதாக தேர்தல் காலங்களில் பிரச்சாரம் செய்து வந்த அரசாங்கம் தற்போது மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் திட்டமிட்டு பிற்படுத்தி வருகிறது என எதிர்க்கட்சி உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற கருப்பு ஜூலை கலவரம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகளையே இவ்வாறு தெரிவித்தார். அங்கவர் மேலும் தெரிவிக்கையில், ஜூலை கலவரத்தை சரி செய்து கொள்ளும் வகையில் ஜேஆர் தமிழ் மக்களை ஆட்சியில் பங்காளியாக்கும் வகையில் கொழும்பை மையப்படுத்தியிருந்த அதிகாரத்தை பரவலாக்க மாகாண சபை முறையை அவர் கொண்டு வந்தார். குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களை ஆட்சியில் பங்காளியாக்கிக் கொண்டும் நாட்டின் ஏனைய மாகாண மக்களும் அதிகாரத்தை பரவலாக்கும் வகையிலான மாகாண சபை முறைமையை கொண்டு வந்தார். ஆனால் ஜேபிபி இந்த மாகாண சபை முறைமைக்கு இணக்கம் தெரிவித்தார்களா? தமிழ் மக்களுக்கு அதிகாரம் வழங்குவதை ஆதரித்தார்களா? இல்லை. மாகாண சபை முறைமையை கொண்டு வரும் போது நாட்டை பிளவுபடுத்துவதாகவே இவர்கள் தெரிவித்தார்கள். மாகாண சபை வேண்டாம் என்றார்கள். வாக்களித்தால் கொலை செய்வதாக அச்சுறுத்தினீர்கள். தேசப்பற்ற மக்கள் அமைப்பை உருவாக்கி கொலை செய்ய ஆரம்பித்தார்கள். தமிழ் மக்களுக்கு ஏதாவது உரிமையை வழங்குவதாக இருந்தால் அதற்கு எதிராகவே இவர்கள் இருந்தார்கள். அத்துடன் தேசிய ஐக்கியத்தை கட்டி எழுப்புவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஆனால் அதற்கான எந்த வேலை திட்டத்தையும் இதுவரை செய்யவில்லை. குறிப்பாக 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் தமிழ் மக்களுக்கு அதிகாரத்தை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட மாகாண சபை தேர்தலை கூட நடத்தாமல் பிற்படுத்தி வருகிறார்கள். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் தேசிய ஐக்கியத்தை கட்டி எழுப்புவது மிகவும் முக்கியமாகும். அதன் மூலமே நாட்டை கட்டி எழுப்ப முடியும். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் தேசிய ஐக்கியத்தை கட்டி எழுப்புவது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாகும். அதனை செய்ய வேண்டும். அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணை கிடைத்திருப்பது இந்த தேசிய ஐக்கியத்தை கட்டி எழுப்புவதற்காகும் என்றாலும் அரசாங்கம் அதற்கான எந்த வேலை திட்டத்தையும் இதுவரை முன்வைக்கவில்லை. அதேபோன்று கோவிட் காலத்தில் முஸ்லிம் மக்களின் ஜனாசாக்களை அடக்குவதற்கு அனுமதிக்காமல் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த அரசு அதிகாரிகளுக்கு எதிராக அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக அதிகாரிகளை தங்களது அமைச்சுகளின் செயலாளர்களாக நியமித்துக் கொண்டுள்ளார்கள். இவ்வாறு இருக்கையில் அரசாங்கம் எவ்வாறு இனங்களுக்கு இடையில் ஐக்கியத்தை ஏற்படுத்த முடியும்? எனவே அரசாங்கம் தேசிய ஐக்கியத்தை கட்டி எழுப்புவதற்காக மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் எதிர்க்கட்சியில் இருந்தாலும் அதற்கான ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கிறோம் என்றார். 1983 ஆண்டு கருப்பு ஜூலை இனக்கலவரம் ஐக்கிய தேசிய கட்சியின் உருவாக்கம். 2009 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உருவாக்கம். இதுவே உண்மை. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தின் உண்மை நாளாந்தம் வெளிவந்த நிலையில் உள்ளது. இந்த நாட்டில் இனி ஒருபோதும் இனவாத முரண்பாடுகள் ஏற்படாது என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற கருப்பு ஜூலை கலவரம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். 1983 ஆண்டு கருப்பு ஜூலை கலவரத்திற்கு பின்னர் இன முரண்பாட்டை மற்றும் இனவாதத்தையே ஜேஆர் ஜெயவர்தன இளைஞர் யுவதிகளுக்கு வழங்கினார். அதுவே பிற்பட்ட காலத்தில் நாட்டில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியது. தமிழ் மக்களுக்கு ஓரளவேனும் அதிகாரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் மாகாண சபை முறைமையை ஏற்றுக்கொண்டுள்ளோம். இருப்பினும் அதனாலும் அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. ரோஹண விஜயவீர பற்றி தத்துணிவுடன் பேசுபவர்களுக்கு 83 கலவரத்தை உருவாக்கிய ஜேஆர் ஜெயவர்தனின் பேரவை குறிப்பிடுவதற்கு தைரியமில்லை. 1983 ஆண்டு ஜூலை கலவரத்தை ஜேஆர் உருவாக்கவில்லையாயின் யார் செய்தது?
தங்கதுரை குட்டிமணியை ஜார் கொன்றது, சிறைச்சாலைக்குள் கலவரத்தை ஜார் ஏற்படுத்தியது, அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே 83ஆம் ஆண்டு கலவரம் உருவாக்கப்பட்டது என்று குறிப்பிட தைரியம் இல்லாத தமிழ் முஸ்லிம் அரசியல் தலைமைகள் ஜே.ஆர். ஜெயவர்தனவின் ஆவியாகவே கருதப்படுவார்கள். 1983ஆம் ஆண்டு கலவரத்தின் போது தமிழ் மக்களை நாங்கள் பாதுகாத்தது வரலாற்று சாட்சி. வரலாற்றை திரிவுபடுத்தவே எதிர்க்கட்சியினர் முயற்சிக்கின்றார்கள். நாட்டில் இனவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்து 2024ஆம் ஆண்டு பாரியதொரு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த மாற்றத்தை சிறந்த முறையில் பாதுகாத்தோம். வடக்கு மற்றும் கிழக்கில் இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி செயற்பட்ட அரசியல்வாதிகளை தமிழ் மக்கள் புறக்கணித்து புதிய தலைமைத்துவத்தை தெரிவு செய்துள்ளார்கள். இந்த நாட்டில் தொல்லியல் விடயங்களை இனவாத சித்தரிப்புக்கு பயன்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் இதனூடாக இனவாதத்தை உருவாக்க முயற்சிக்கின்றார்கள். கடந்த கால படுகொலைகள் மற்றும் மோசடிகள் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு கைதுகள் இடம்பெறும் போது எதிர்க்கட்சியினர் அதற்கு பௌத்த மற்றும் தேசியம் என்று உருவமளிக்கிறார்கள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சுரேசாலை கைது செய்யப்பட்ட போது அதற்கும் போலியான தேசியத்தை வழங்க ஒரு தரப்பினர் முயற்சித்தார்கள். கூடாரமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் அவர்களின் போலி தேசியவாதம் வெற்றி பெறவில்லை. 1983ஆம் ஆண்டு கருப்பு ஜூலை இனக்கலவரம், ஐக்கிய தேசிய கட்சியின் உருவாக்கம், 2009ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவம், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உருவாக்கம். இதுவே உண்மை. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தின் உண்மை நாளாந்தம் வெளிவந்த நிலையில் உள்ளது. இந்த நாட்டில் இனியொரு போதும் இனவாத முரண்பாடுகள் ஏற்படாது. சமூக வலைத்தளங்களூடாக இனவாதத்தை பரப்புவதையும் வெறுப்பு பேச்சுகளை வெளிப்படுத்துவதையும் நவீன தொழில்நுட்ப முறைமை ஊடாக தடுக்கும் வகையில் புதிய சட்டங்கள் விரைவாக இயற்றப்படும். 2024ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட இன நல்லிணக்கத்தை சிறந்த முறையில் பாதுகாப்போம் என்றார். தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு அதிகார பரவலாக்கம் மூலம் அரசியல் தீர்வு வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் தயார் இல்லை என்பதுதான் உண்மை. எனவே ஜூலை கலவரம் தொடர்பில் பேசுவதற்கு முன்னர் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு அரசியல் நியாயத்தை வழங்க தயாரா என்பதை அரசாங்கம் தெரிவிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர் நிசாம் காரியப்பர் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற கருப்பு ஜூலை கலவரம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டில் சிங்கள மற்றும் அரச மொழி என்ற சட்டத்தை 1953 ஜூலை 7ஆம் தேதி SWRD பண்டாரநாயக்க கொண்டு வந்ததை முதலாவது கருப்பு ஜூலை, இரண்டாவது கருப்பு ஜூலை தான் 1983 ஜூலை 23ஆம் தேதி ஜே.ஆர். ஏற்படுத்திய கலவரம். அதற்கு அவர் பொறுப்பு கூற வேண்டும். அடுத்த ஜூலை கலவரம் தான் 1987 ஜூலை 29 கலவரமாகும். அதற்கு JVP பொறுப்பு கூற வேண்டும். அதேபோன்று தமிழ் மக்களுக்கு குறைந்த நிவாரணமாக மாகாண சபையை வழங்கிய ராஜீவ்காந்தி இலங்கைக்கு வந்தபோது அவரை தாக்கிய தினம் ஜூலை 27 ஆகும். அதற்கு தலைமை தாங்கியது ரோகண விஜயவீரவாகும். அத்துடன் தற்காலத்தில் இந்த அரசாங்கம் தனது கொள்கை பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் அதிகார பரவலாக்கம் தொடர்பில் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? தமிழ் மக்கள் உயிரை தியாகம் செய்து பெற்றுக் கொண்ட ஒரு இழப்பீடான மாகாண சபையை வழங்காமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இதற்கு வெட்கம் இல்லையா? மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு கேட்கும் போது அதனை நடத்தாமல் இருப்பதற்கு பாராளுமன்ற குழுக்களை அமைத்து அதனை தடுத்து வருகிறீர்கள். மேலும் கருப்பு ஜூலை கலவரத்திற்கு காரணமாக இருந்தார்கள் என்பதற்காகவே அன்று ரோகண விஜயவீரவும் JVP கட்சியும் தடை செய்யப்பட்டார்கள் என்பதை இந்த அரசாங்கம் மறந்துவிடக்கூடாது. எனவே பழைய விடயங்களை மறந்துவிடுங்கள். மீண்டும் அதனை நினைவுபடுத்தி அரசியல் லாபம் தேடுவதை நிறுத்திவிடுங்கள். அதே நேரம் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு அதிகார பரவலாக்கம் மூலம் அரசியல் தீர்வு வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் தயார் இல்லை என்பதுதான் உண்மை. எனவே ஜூலை கலவரம் தொடர்பில் பேசுவதற்கு முன்னர் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு அரசியல் நியாயத்தை வழங்க தயாரா என்பதை தெரிவிக்க வேண்டும் என்றார்.